ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாயோன் கீரை. இந்த கீரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மாயம் செய்தாயோ என்ன மாயம் செய்தாயோ. ஆமாங்க, இந்த பாட்டு இந்த கீரைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா கால்சியம், இரும்பு சத்து, பீட்டா கரோட்டின், மேலும் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட அந்த லெவலை அதிகப்படுத்துன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வளர்த்துற முறை பார்த்திங்கன்னா ஒரு குச்சி இருந்தால் கூட போதுங்க. நம்ம வீட்டிலே தொட்டிலையும் கூட வளர்த்திக்கலாம். இது எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தது, அதை நான் பார்த்து பறித்து கொண்டு வரேன். பார்த்திங்களா, அந்த கீரையை நான் பறித்து கொண்டு வந்துட்டேங்க. இந்த கீரையை நம்ம அப்படியே செய்யக்கூடாதுங்க. இதை எடுக்கிறப்போ ஒரு விதமான பால் வரும். அதையெல்லாம் நான் நரம்பெல்லாம் கட் பண்ணி நம்ம நல்லா நீட்டாக ஒரு 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டு தான் அதை நம்ம கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்தணும். நீட்டாக கட் பண்ணி இது கூட நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு வெங்காயம், காஞ்ச மிளகாய், எண்ணெய், கடுகு, தேவையான அளவு நம்மளுக்கு உப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புங்க. கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போடுறாங்க. அடுத்தபடியாக நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெக்சிகன் இலையை நம்ம ஒரு 4-5 இலையை பறித்து ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு அதை க்ரீன் டீயாகவும் குடிக்கலாங்களாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம கீரையை போட்டு வதக்கலாம். கீரையை நல்லா வதக்க விடணுங்க. மூடி போடக்கூடாது. எப்போவுமே கீரைக்கு நம்ம மூடி போட்டு சமைக்கக்கூடாதுங்க. இந்த கீரை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மெக்சிகோ நாட்டில் தான் அதிகமாக பயிரிடப்படுதுங்க. இது ஹீமோக்ளோபின் அளவு அதிகப்படுத்துது. இதை க்ரீன் டீயாக வச்சு நம்ம குடிக்கிறப்போ நல்லா சுறுசுறுப்பாகுது உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீரையாக தான் சாப்பிட்றேன். கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. தேவைப்படுறவங்க தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் தேங்காய் துருவல் அதிகமாக போடுறதில்ல, அதனால் நாங்கள் அப்படியே சேர்த்திக்குவோம் சமையலுக்கு. கீரை ரெடிங்க. கீரை கூட நான் ஓட்ஸ் கஞ்சி 2 ரெடி ஆயிடுச்சு. காலை டிஃபன் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.